உரம் மேலே உரைய மேலே அம்மி மேலே வாசப்படி மேலெல்லாம் நம்ம உட்காரக்கூடாது. உட்காந்தோம்னா தரித்திரம் வந்து நம்மளை சுற்றி. கர்ப்பிணி பெண்கள் வந்து தேங்காவை உடைக்கக்கூடாது. அந்த உடைக்கிற அதிர்வலை வந்து கர்ப்பத்தை தாக்கும். கணவன் சம்பாதிச்சாதான் நம்ம விரதம் தானம் தர்மம் எல்லாம் செய்யணும். கணவனை மீறி நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கணவனோட ஆயுள் ஒரு நாள் ஆயுள் குறைஞ்சிடும். வீட்டில் எதனா பொருள் இல்லைன்னா இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது. அது வேணும் இது வேணும் அது வாங்கி வாங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா இல்லாதையே போயிடும். நெற்றியில் குங்குமம் இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. குங்குமம் பொட்டு வைக்கிறோன்னா கணவனோட ஆயுள் குறைஞ்சிடும். வீட்டில் மூலையில் முடுக்குலாம் குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது. குப்பையில் வந்து ஊதியம் வந்து உட்காந்துக்கும், செல்வத்தை அழிச்சிடும். மாலை நேரத்தில் விலைக்கு ஏற்றிட்டு நம்ம வெளியெல்லாம் போகக்கூடாது. தேவர்கள் வந்து நம்மள ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். எந்த குறையும் நினச்சி வீட்டில் எப்பவுமே அழுவக்கூடாது. நம்ம பெண்கள் வந்து அழுவே கூடாது. அப்புறம் ஆண்கள் மாதிரி கோவிலில் கவுந்தடிச்சு நம்ம மார்பு கீழப்படுற மாதிரி படுக்கக்கூடாது. சாஸ்திர சம்பிரதாயத்தோடு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். நம்ம கரெக்டாக தான் அந்த குடும்பம் நாடு எல்லாமே கரெக்டாக இருக்கும்.